வேலூர் மாவட்டம் கீழ்பள்ளிப்பட்டு கிராமத்தில் நாளை நடைபெறும் மாபெரும் காலை திருவிழாவின் வீதி தான் இப்போ நம்ம தெருவு தான் பார்க்க போகிறோம். வேலூர் டு திருவண்ணாமலை ரோடு இது. இந்த ரோட்டில் வந்தால் நம்ம கண்ணமாலத்து பிரிட்ஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு டவுன் ஒன்று இறங்கும். அந்த கோயில் பார்த்துங்க, இந்த கோயில் டவுனில் தான் நம்ம இறங்கணும். இறங்கி உள்ளே போனோம். இந்த உள்ளே போனால் காலை உரிமையாளர்லாம் வந்து காலை உரிமையாளர் ரசிகர்லாம் வந்து இது உள்ளே தான் இறங்கி வரணும். பஸ்ஸில் வந்தால் டவுன் பஸ்ஸு கீழ்பள்ளிப்பட்டு ஸ்டாப்பிங்னே இறங்கிக்கலாம், கீழ்வல்லம் ஸ்டாப்பிங்னே இறங்கி அப்படியே உள்ளே இறங்கி வந்துடலாம். 2 to 5 ப்ரைவேட் பஸ்ஸு வேலூர் டு திருவண்ணாமலை பஸ்ஸில் வரவங்க கண்ணமாலம் இறங்கி கண்ணமாலத்துலேருந்து அப்படியே நடந்து உள்ளே வந்துடலாம். இதுதான் போகிற வழி. நம்ம இது வந்து காலை விடும் திருவிழா நடக்கும் ஏரியாவுக்கு போகிற வழி இது. நம்ம வந்து உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து காமிச்சின்னு வரோம் வழி எப்படி வரணுன்ட்டு. வந்து நம்ம அந்த ஊருக்கு கிட்ட வந்துட்டோம். இதுதான் நம்ம மாடு கடைசியாக பார்த்தா கலெக்ஷன் பாயிண்ட்டுங்க தான் வரும். நம்மளுக்கு மாடு ஃபுல்லாக தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்தில் அப்படியே நம்ம மாடு லாக் பண்ணி கட்டிக்கலாம். கலெக்ஷன் பாயிண்ட்டில் கலெக்ஷன் பண்ணி மாடை இந்த ஏரியாவில் வந்து கட்டி வச்சுக்கலாம். மாட்டெலாம் ஃபுல்லாக தட்டி கட்டிடுறாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. அங்கே தட்டி கட்டிடுறாங்க. தெரு ஃபுல்லாக தட்டி கட்டிடுறாங்க. தெரு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நம்ம வழி மாடு வந்து அந்த இடத்துல இறக்கிட்டு நம்ம வழி காட்டுறதுக்கு வந்து இந்த பக்கம் ஆகிட்டுன்னு போனோம். மாடு இது வழி காட்டுறதுக்கு இந்த தெருவில் தான் நம்ம மாடை வந்து கொண்டுன்னு போனோம். மாடு இந்த தெருவில் கொண்டு வந்து அப்படியே லெஃப்டில் திரும்பணும். நம்ம வழி காட்டுறவங்க எடுத்துன்னு வந்து லெஃப்டில் திரும்பி ஸ்ட்ரைட்டாக போயினே இருந்தால் நம்மளை வந்து ஸ்டேஜ் வந்துடும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிற இடமே ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு. நம்மளுக்கு ஸ்டேஜ் வந்துடும். இந்த போலீஸு கமாண்ட் பட்ட தலைவர்லாம் பேசினிருக்காங்க. மாடு இந்த தெருவில் எடுத்து வந்து நிற்க வச்சுட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக வரிசையில் மாடு வந்து இந்த இடத்துல வரிசையில் நிற்கும். இதுதான் வந்து ஸ்டேஜு. அட்டை ஒன்றும் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அட்டை இங்கே தான் கொடுக்குறாங்க. ஸ்டேஜ் பக்கத்துலேயே வந்து அட்டை சேல்ஸ் பண்ணுறாங்க. வீதி ஃபுல்லாக தட்டி கட்டிட்டு மணல் கொட்டி வச்சுருக்காங்க ரெண்டு பக்கம். ஸ்டேஜ் இதுதான். இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. கொடியாற்ற இடம் வந்து தருது பாருங்கள். ஷார்ட்டிங் இது. மணல் நல்லா தண்ணி போட்டு அமுத்தி வச்சுருக்காங்க. தூசிலாம் பறக்காது. மணல் வந்து நல்லா அமுத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் கடைசியாக கீழ்வல்லம் வீதிக்கு வந்துருந்தால் தெரிஞ்சிருக்கும். அதே போல் தான் மணல் நல்லா அழுத்தி வச்சுருக்காங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கனமாக தட்டி கட்டி வச்சுருக்காங்க. அட்டை ஒன்றும் இருக்குது. காலை உரிமையாளர் என்ன அட்டை வேணுன்னா வந்து நேர்லேயே வாங்கிக்கலாம். அட்டை இருக்குதுன்னு இருக்கிறாங்க. அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாக அட்டை இங்கே வந்து நேர்லேயே வாங்கிக்கலாம். உங்களுக்கு பின்னாடி கடைசியாக வந்து நான் நோட்டீஸ் காட்டுறேன். நோட்டீஸ்லேயே நம்பர் இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நோட்டீஸ் தொடர்பு யார் யார் இந்த ஊரில் கான்டாக்ட் பண்ணுறோமோ அவங்க நம்பர் காமிக்கிறேன். அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் கூகுள் பேயில் அனுப்பிச்சி கூட நீங்கள் புக் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். வீதி வந்து 90% வந்து தெரு ரெடி ஆகிடுச்சு. தெரு ரெடி ஆகிட்டு இப்போ தோரணம்லாம் கட்டிக்கணும். அது லாஸ்ட் எண்டு. கொடி அடிக்கிற இடம் இங்கே தான் லாஸ்ட் பாயிண்ட். இது எண்டு. ஸ்ட்ரைட்டாக பொறுத்தா மாடு இந்த பக்கம் போயிடும். இந்த பக்கம் போனால் நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா ஒரு தென்னந்தோப்பு மாதிரி கலெக்ஷன் பாயிண்ட் நான் காமிச்சினேன். அந்த இடத்துக்கு போயிடும். அது இந்த பக்கம் போனால் அப்படியே பள்ளிப்பட்டு மெயின் ரோடு பிடிச்சிடும். அது ரைட் சைடு போனால் அதே மெயின் ரோடு தான் பிடிக்கும். அது வேலூர் டு திருவண்ணாமலை மெயின் ரோடு போயிட்டு கலெக்ஷன் ஆகிடும். அந்த போன வருஷம் இங்கெல்லாம் மணல் கொட்டலை. இந்த டைம் கொட்டி வச்சுருக்காங்க. மணல் கொட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக தட்டி கட்டுறாங்க.
வீட்டு உரிமையாளர்கள் வந்து வீட்டோடைய சேஃப்டிக்கு கடை போடுறவங்கலாம் அவங்களோட சேஃப்டிக்கு தட்டி கட்டின்னு இருக்கிறாங்க. லாஸ்ட்டு எண்டு திரும்புகிற இடம். இந்த இடமும் ஃபுல்லாக மணல் எதிரையும் போட்டுக்கிறாங்க. இந்த இடம்லாம் கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்துச்சு நம்ம கடைசியாக நான் பார்த்தேன் தென்னந்தோப்பு. இதுதான் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அட்டை வேணும்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண நம்பர் அட்டை யாருன்னா வேணா அந்த நம்பருக்கு கால் பண்ண முடியாது. ராணிப்பேட்டையா? கமான்பேட்டை இருக்குல்ல, ராணுவப்பேட்டை, அது கொஞ்சம் அப்படியே தாண்டி வந்தால் கொங்கராம்பட்டு தான். அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் 3 கிலோமீட்டர் வரணும், 2 கிலோமீட்டர் வரணும் கமான்பேட்டை. சரிங்க.